இன்றைக்கு உலகத்தில் சொல்றாங்க, ஐயோ ஊர்ல ஏதோ ஆயிப்போச்சு, தெய்வ குத்தம். என்னது? அந்த தெய்வம் முந்தானது நீ கோயிலுக்கு தேங்காய் உடைக்கும் போது மட்டும் எனக்கு கிடா வந்துச்சு, ஆடு வந்துச்சு, அது வந்துச்சு சொல்லும் போது அவரை அன்னைக்கு மாறாதவர் இன்னைக்கு மாறிட்டாரு. தெய்வ குத்தம் சொல்றது என்னது? மாறிட்டாருன்னு சொல்றேன். ஆனா இவர் என்னவரு? நேற்றும் இன்றும் என்றும் அவர் தான் ஒரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தேவன், மாறாதவர். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் இருக்கிறவராகவே. அப்ப அவர் நமக்கு வாக்கு கொடுத்தவர் நமக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் நமக்கு என்ன செய்றாரு? வாக்கு கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு கொடுத்தாரு? ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எப்படி வாக்கு கொடுத்தாரு? எபிரேயர் ஹீப்ரு எபிரேயர் 16, 13, 14. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். பாத்தீங்களா? நம்ம ஊர்ல ஒரு சத்தியத்தை சொல்லும் போது என்ன செய்வோம்னாக்க, மக்கள் ஏதாவது சத்தியம் பண்ணணும்னாக்க என்ன செய்வாங்க? ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் மேல சத்தியம் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க கிராமத்துல பஞ்சாயத்துல எல்லாம் அட்டன் பண்ணாத ஆள் மாதிரி இருக்கீங்க, பஞ்சாயத்து நடந்ததுல தெரியாத ஆள் மாதிரி இருக்கீங்க. பஞ்சாயத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, அது விசுவாசத்தோட சொல்லுவோம். நான் உங்களை பஞ்சாயத்து கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆனா அநேகர் பஞ்சாயத்து நடக்கும்போது என்ன செய்வாங்க? பெரிய ஆளை கூப்பிட்டு ஊர்ல பஞ்சாயத்து ஆளை கூப்பிட்டு என்ன செய்வாங்க? அங்க ஒரு ஒன்று உட்காந்துட்டு பெருசா பெருசா ஒன்று வச்சுட்டு இருப்பாங்க. அது மேல என்ன செய்ய? உயிரில்லாம ஒன்று இருக்கும். அது மேல என்ன செய்ய? அதான் அது மேல என்ன செய்ய? அதான் பெருசா ஊர்ல என்ன செஞ்சுப்பாங்க? சத்தியம் பண்ணிட்டுனா வாக்கு என்ன செய்ய மாட்டான்? மாற மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆபிரகாமை கூப்பிட்டு எபிரேயர்ல 6ல அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றதுக்கு இவன் நம்புவானோ நம்ப மாட்டானோ என்பதற்காக பார்க்கிறாரு, சுத்தி குத்தி பார்க்கிறாரு. யாரும் அங்க உலகத்தில் பெரிய ஆள் யாருமே இல்லை. அதனால என்ன பார்க்கிறாரு? உலகத்தில் பெரிய ஆள் யாரு? நானே நானே என்று நினைத்து தன்னுடைய தலையிலே சத்தியம் பண்ணி ஆணையிட்டு இந்த ஆபிரகாமை நான் ஆசீர்வதித்து பெருகை செய்வேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த 6 அறிவு படைத்த ஒரு மனிதனுக்காக சத்தியம் பண்ண வேண்டும் என்ற என்ன அவசியம் இருக்கிறது? தேவனுடைய அன்பை நினைத்து அவரை தொழுது கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த மனிதனுக்காக தன் மேல அவர் என்ன செய்றாரு? சத்தியம் பண்றார். சத்தியம் பண்ணிட்டாரு, என்ன செய்ய மாட்டாரு? உடன்படிக்கையை மீற மாட்டார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய தேவனுங்க நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவரே பொய் சொல்லாத தேவன். ஹல்லேலூயா. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அது பாருங்க, வாக்குத்தத்தம் செய்தவர், வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், வார்த்தையிலும் குணத்திலும் மாறாதவராக இருக்கிறார். அதனால அந்த தேவன் என்ன செஞ்சாரு? உங்ககிட்ட சொல்லிவிட்டார். மோசே அதை சொல்றான். எந்த தேவனை கேட்கிறீங்களா? இவர் சொன்னதை செய்தவர், சொன்னதை நிறைவேற்றினவர், அந்த தேவன் மாறாதவர், உயிரோடு இருக்கிறவர், நித்தியமானவர், வாக்குத்தத்தம் வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அந்த தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று சொல்லி மோசே என்ன செய்றாரு? சொல்லக்கூடிய தேவனாக அங்கே ஜனங்கள் சொல்றவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவன் என்ன தேவன்? பொய்யுரையாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 16:16-18 படிங்க. மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள். உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலில் சகல விவாதத்திற்கு முடிவு. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையிலே அதை சிறப்படுத்தி மனுஷன் தன்னிலும் பெரியவர்கள் மேல் செய்வாங்க, ஆணையிடுவாங்க. அதான் வேத தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால நான் என்ன பண்ணுறாங்க? உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி என் பெயரில் நான் ஆணையிட்டு உன்னை உடன்படிக்கை செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் 36:25-27. உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவையின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. 27 படிச்சீங்களா? பாருங்க, உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை
புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். பாருங்க, அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இருதயம் மாறணும், நம்ம எண்ணம் மாறணும். தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். வாக்கு கொடுத்துட்டாருனாக்க நம்ம தான் என்ன செய்யணும்? நமக்குள்ள புதிய இருதயத்தாரா புதிய ஆவி ஆண்டவரே கொடுக்கிறார். விசுவாசத்தார் மேல் வைக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள், மைண்ட் செட், நம்ம மனது மறுரூபமாக வேண்டியது. அவர் கர்த்தர், நான் மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி மல்கியா 3:16 பார்க்கிறோம். யாக்கோபு 1:17 கூட என்ன சொல்கிறார்? யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆண்டவரிடத்தில் நன்மை தான் நமக்கு வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் என்னை சோதனை செய்துட்டு இருக்காரு சொல்லக்கூடாது, புரியுங்களா? நன்மைதான் அவர்கிட்ட இறங்கி வருகிறது. உபாகமம் 32:4 பார்க்கிறோம். உபாகமம் 32:4 அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். பாருங்க, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவர் நீதியும் செம்மையுமானவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? நியாயக்கேடில்லாத சத்தியம். ஆபிரகாம் பண்ணார்ல, அப்ப சத்தியத்தை நிறைவேற்றுகிற தேவன், நியாயக்கேடில்லாத சத்தியமான தேவன். சங்கீதம் அதுதான் பாருங்க, சங்கீதம் 18:2 கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஆண்டவர் நான் நம்பி இருக்கிற துருகமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்னாக்கா இதை நம்ப வேண்டும். ஏசாயா 55:11 ஏசாயா 55:11 ஏசாயா 55:11 என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பிய காரியம் ஆகும்படி வாய்க்கும். பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் வசனத்தை கொடுத்திருக்காருல்ல, வாக்குத்தத்தம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்காருல்ல. அப்ப வாக்குத்தத்தம் படிக்க பாருங்க, ஒவ்வொரு மாசமா வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வசனங்கள் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும்படியா இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி. பாத்தீங்களா? எப்பொழுது சொல்றாரு, எப்பா நம்புங்க, என் வார்த்தை வெறுமையா திரும்பாது, என் வாயிலிருந்து ஒண்ணு பெறப்பட்டுச்சுனாக்க அது போய் காரியத்தை நிறைவேற்றி விட்டு வரும். ஹல்லேலூயா. அப்ப இவ்வளவு நம்பிக்கை நம்ம ஆண்டவர் நம்பிக்கையான வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்காரு. வேத வசனத்து மூலம் பேசுறாரு. அந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தின்படியே என்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆணையிட்டு என் சத்திய என்ன பண்ற என்ன பார்க்கிறோம்? அதுல நீதிமன்றாகிய சத்திய தேவன், நாயக்கேடில்லாத சத்திய தேவன் சத்தியம் பண்ணிருக்கீங்கப்பா, இது எனக்கு நிச்சயமாக நிறைவேற்றும் வார்த்தை வெறுமையாக திரும்பாது. 1 ராஜாக்கள் 8:56 பாருங்க. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடியெல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போகவில்லை. பாத்தீங்களா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தையாவது, அவர் சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் நாட் ஒன் வேர்ட் ஹஸ் ஃபெயில். பாத்தீங்களா? ஒரு வார்த்தை கூட என்ன ஆகல, தவறி போகவில்லை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்ம மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. அவர் சொல்லிட்டாரு, அவர் வார்த்தை ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகாது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து சத்தியம் பண்ணி கொடுத்தனால தான் ஆபிரகாமும் சாராலும் அதை என்ன செய்தாங்க? விசுவாசித்தார்கள். எபிரேயர் 11:3 பார்க்கின்ற பொழுது, எபிரேயர் 11:11 எபிரேயர் 11:11 விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். பாத்தீங்களா? என்ன சொல்றார் பாருங்க, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று நம்பி கற்பம் தரித்து பலனை பெற்றுக் கொண்டார். அப்ப வாக்கு கொடுத்துட்டாருனாக்க, புரியுங்களா? இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? வாக்கு ஒரு காரியத்து மேல, ஆண்டவருடைய காரியத்து மேல நம்ம நம்பிக்கை வைப்பதற்கு என்ன செய்யறோம்? பல்ல கட்டிக்கிறோம். இதுல போய் இப்படி இது நடக்குமா? புரியுங்களா? பல்ல எதுக்கு கட்டிக்கிறது? புரியுங்களா? பல்லு போன பாட்டிக்கிட்டே 90 வயசு சாராட்டே இந்த வாக்கு தத்துவத்து மேல விசுவாசம் பாருங்க வச்சா, வாக்கு தத்துவத்தை நம்புறதுக்கு பல்ல கட்டிக்கல, குழந்தைய பெற்றுக்கிறதுக்கு தான் வழிவேதனை பல்ல கடிச்சு பல வயசு வாக்கு தத்துவத்தை நம்புவதற்காக
பல்ல கடிக்கல. ஹalleluya. சிந்திக்க வேண்டும். ஹalleluya. இன்றைக்கு ஜனங்களுக்கு விசுவாசத்தை குறித்து பேசுங்க. ஏதாவது ஒரு போன் பிரச்சனை நடக்கும்போது இது எனக்கு நடக்குமா, இது நடக்குமா, பல்ல கடிச்சிட்டு இது அப்படின்றாங்க. ஹalleluya. கொடுக்கிற ஆசீர்வாதத்தை தூக்க முடியலையே பல்ல கடிக்க முடியுங்க. அதுக்கு நம்ம இது பண்ணணும். நம்ப கூடாதுக்கு நம்பிக்கை வருமா இல்லையான்னு அப்படி நம்ம பல்ல கடிச்சிட்டு சொல்லக்கூடாது. ஹalleluya.